நீங்க பிரசாத் சார் கருத்தியல் இல்ல கிடையாது. அதுதான் சொன்னேன். கொள்கை ரீதியாக நான் அண்ணனுடன் உடன்பட்டிருக்கேன். அதனால எனக்கு ஆசான் அண்ணன் தான். அதனால வாழ்த்துப்பட்டுட்டேன். மித்தபடி இதுல இப்போதைக்கு இங்க அரசியல் பேச வேண்டிய நேரம் இதுவல்ல. அந்த இடத்திலேயே அண்ணன்கிட்ட ஆசி வாங்க வந்திருக்கேன். ஒரு கருத்தியலா கொள்கை ரீதியாக பெரியார் அவர்களுடைய கொள்கையிலும் அம்பேத்கருடைய கொள்கையிலும் கொள்கை ரீதியான பயணத்தில் தலைவர் திருமாவளவன் கிட்ட தான் மிகப்பெரிய கருத்துக்களை உள்வாங்கி கள அரசியலை கற்றுக்கொண்டேன். அந்த பயணத்தில் எந்த முடிவெடுத்தாலும் என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணனோட கலந்துரையாடி அவரோட ஆசி பெற்று என்னோட பயணத்தை மக்களுக்காக தொடங்குவேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதோடைய வெளிப்பாடு தான் மரியாதை நிமித்தங்கிறதோட ஒரு வாழ்த்து பெறவும் ஆசி பெறவும் நான் இங்கே வந்திருக்கேன். புதிய பதவிங்கிறது ஒரு பெரிய இந்த பொறுப்பு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பொறுப்பு. கொள்கை ரீதியாக மக்களுக்கானதாக என்னுடைய பணி எப்பொழுதும் இருக்கும். அதுக்கு அண்ணனுடைய வாழ்த்துக்களும் ஆசியும் எனக்கு நிறைய அறிவுரையுடன் எனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்து சொன்னாரு, நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு. அண்ணன் எப்பவுமே சொல்லுவாரு பொறுமையா போன்னு. நான் சொன்னேன் 10 வருஷம் வேலையை 10 மாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். சரி, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய அறிவுரை கூறியிருக்காரு. அவரோட அறிவுரை எப்பயுமே ஒண்ணுதான் இருக்கும். கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள். அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல அதிகாரத்தை அடைவதற்கு கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த கொள்கைப்படி பெரியாருடைய கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைப்படியும் என்னுடைய உயிர் மூச்சு வரை வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பயணம் இருக்கும். எங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொள்கை அளவில் எந்த விதமான